राधेकृष्णा सखीस। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। தொடர்ந்து பார்ட் 2ல இப்போ மேல்கொண்டு சரித்திரத்தை பார்ப்போம். பாதுஷா ரொம்ப கோபமா இருந்தார் என்கிட்ட. அப்புறம் சரியாயிடுத்து, இப்ப ஒன்றும் இல்லை. அப்படியா, சரி. பாதுஷா இப்ப 1/4 கிலோ சுண்ணாம்பு வாங்கிட்டு வர சொன்னார் இல்லையா முன்ன, இத உன்னை சாப்பிட வைக்க போறாரு. அடுத்தது இந்த 1/4 கிலோ சுண்ணாம்பு வாங்குறது வேற எதுக்கும் இல்ல, உன்னை சாப்பிட வைக்கதான். நீ அன்னைக்கு அதிகமா சுண்ணாம்பு தடவினா இல்லையா, அதனால இப்ப உன்னை அவர் அதை சாப்பிட வைக்க போறார். உடனே இவர் சொன்னார், ஹரே மகராஜ், நான் என்ன செய்வேன், இப்போ நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு அப்படின்னு. உடனே பீர்பால் சொன்னார், சரி நான் ஒன்று சொல்றேன், ஒரு உபாயம் உனக்கு சொல்றேன். உன்னால எவ்வளவு நெய் சாப்பிட முடியும், 1 கிலோ 1.5 கிலோ எவ்வளவு நெய் சாப்பிட முடியுமோ அவ்வளவு நெய்யை சாப்பிட்டுட்டு போயிடு, அதை குடிச்சிட்டு போயிடு. அப்புறம் பாரு என்ன நடக்கிறதுன்னு. ஆனா நீ பிழைச்சுருவ அப்படின்னு சொல்ற. இவர் சொன்னார், எனக்கு என்னமோ உங்க வார்த்தையில நம்பிக்கை இல்லை. அவரோ ராஜா, ஒருவேளை அவருக்கு கோபம் வந்திருந்தா அன்னைக்கே தல்வார் எடுத்து என் தலையை சீவி இருக்கலாமே. அதை விட்டுட்டு தன்னால் கழிச்சு இப்ப போய் என்ன சுண்ணாம்பு வாயினார் சொல்லி சாப்பிட வைப்பாரான்னு எனக்கு ஒன்றும் இதுல நம்பிக்கையே இல்லை. நீங்க சொல்றதுல ஏதோ கதை கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். பீர்பல் சொன்னார், நம்பினா நம்பு, இல்லைன்னா விடு. உனக்கு உன் பிராணன் மேல உண்மையாவே இருந்ததுன்னா நீ என்ன பண்ணு, இப்ப நெய்யை குடிச்சிட்டு போயிடு. காப்பாத்திக்கணும்னு இருந்ததுன்னா உன்னுடைய பிராணனை நெய்யை குடிச்சிட்டு போயிடு. சரி, எனக்கு அடுத்த ஜோலி இருக்குன்னு பீர்பால் வேற வியாபாரத்தை பார்க்க கிளம்பிட்டார். உடனே இவர் அவர் வார்த்தையை நம்பினார். இவருக்கு வழி பூரா யோசனை பண்ணின்னு வந்தார், அவர் சொல்றது சத்தியமா கூட இருக்கலாம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், வயிறு பூரா நெய்யை குடிச்சிட்டு போயிட்டார். சபையில போய் சுண்ணாம்பு எடுத்துன்னு போய் ராஜா எதிர்க்க வச்சார். அக்பர் எவ்வளவு வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டார். நீங்க சொன்ன மாதிரியே 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னா அதை சாப்பிடு அப்படின்னார். உடனே சரி, இவருக்கு தான் அவர் இன்ட்டு கொடுத்துட்டாரே பீர்பல், அதனால சுண்ணாம்ப சாப்பிட்டார். சரி, ராஜா என்ன நினைச்சுட்டார், இவன் வெந்து போயிருக்கோம், இவன் மறுநாள்லேருந்து வேலைக்கு வரமாட்டான், இவன் அவ்வளவுதான் தொலைஞ்ச கேஸ் அப்படின்னு நினைச்சிட்டான் ராஜா. மறுநாளை காத்தால அவன் வேலைக்கு வந்துட்டான். அவனுக்கு ஒன்றும் சரீரஹானி எதுவும் ஏற்படல. உடனே அக்பர் கேட்டார், என்னப்பா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டார். ஆமான்ஜி, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நமஸ்காரம் வச்சான். உடனே என்ன நீ எதிர்க்க 1/4 கிலோ சுண்ணாம்பு சாப்பிட்ட, ஒரு கோளாறும் ஏற்படலையா, உண்மையை சொல்லு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார். உடனே அவன் சொன்னார், இல்ல நான் பீர்பால் கடைக்கு தான் போனேன் சுண்ணாம்பு வாங்குறதுக்கு, ஏன் இவ்வளவு வாங்குற அப்படின்னு கேட்டார். அப்புறம் ராஜாவோட ஆக்ஞை அப்படின்னு சொன்னேன். இப்ப ஏதாவது கடந்த சில நாட்கள்ல ஏதாவது நடந்துதா அப்படின்னு கேட்டார். உடனே நான் இந்த மாதிரி நான் ஒரு நாளைக்கு பீடால தவறுதலா அதிகமா சுண்ணாம்பு வச்சதை சொன்னேன். உடனே இந்த சுண்ணாம்பு நீ தான் சாப்பிடணும்னு ராஜா வாங்கினவர் சொல்லியிருக்கார், அதனால நெய்யை வாங்கி குடிச்சிட்டே போயிடு நீ சபைக்கு அப்படின்னார். நானும் அதே மாதிரி நெய்யை வாங்கி குடிச்சிட்டு சபைக்கு வந்தேன். நீங்க கொடுத்த சுண்ணாம்பையும் சாப்பிட சொன்னேன், சாப்பிட்டேன். ஆனா நெய் சாப்பிட்டதுனால எனக்கு எதுவும் ஏற்படல அப்படின்னார். உடனே அக்பர் யார் அந்த மாதிரி व्यक्ति, அவனை உடனே என்னுடைய ராஜசபைக்கு கூட்டிட்டு வா போ அப்படின்னு. உடனே இவன் சொன்னா, அவர் பேர் தான் மகேஷ் தாஸ், அவன் ஒரு பீட வியாபாரி அப்படின்னு. சரி நீ அழிச்சுட்டு வா அப்படின்ன உடனே இவர் போய் அழிச்சுன்னு வந்துட்டார் சபைக்கு. பார்த்த க்ஷணம் ராஜாக்கு இவர் மேல அப்படி ஒரு ஆகர்ஷணம் ஏற்பட்டுடுத்து. என்னமோ ரொம்ப நாளா பழகின மாதிரி ஒரு சந்தோஷம் வேற மனசுக்குள்ள. ரொம்ப ஜபர்தஸ்தா இருப்பார். வேணா பீர்பால் ரொம்ப அறிவாளி கூட, வீரர் வேற. கேட்கணுமா, பீர்பால் நவரத்தனங்கள்ல ஒருத்தராச்சே, ரொம்ப புத்திமான். இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னா, சிறந்த ஆஸ்திகர், சிறந்த பக்தர். இவர் வாழ்க்கை பூரா முசல்மான் ராஜாக்கு வேலை பண்ணாலும் இந்து தர்மத்தை விடாம இருந்தார் இந்த பீர்பல். இவ்வளவு இருந்தும்
இவருடைய பேர் பக்தர்களுடைய கிரமத்துல பக்துமால்ல இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஜீவன் பரியந்தம் அக்பருக்கு நான் வேலை பண்ணியிருக்கார். கோமாம்சத்தை சாப்பிடுறவனுக்குன்னா இவர் வேலை உத்தியோகம் பார்த்திருக்கார். அதனால இவருக்கு ராஜ மரியாதை அக்பரே ஸ்வயம் அளிப்பார். எதுக்கு அப்படின்னா, இவருடைய நடை, உடை, பாவனை, இவருடைய புத்திசாலித்தனம், இவருடைய புத்தி கூர்மை, க்ஷணத்துல இவர் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே ராஜாவை எப்பவுமே ரொம்ப கவரும். சாதாரணமா அவரை எடை போட்டுற முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவார் அக்பர் கோர்ட்லயே. கோஸ்வாமி துளசிதாஸ் ஒருத்தர் பார்க்கறதுக்கு வந்தார். அக்பர் சபையில பீர்பால்னு ஒரு மந்திரி இருக்காரு, அவர் இந்து தான், ரொம்ப அதி புத்திசாலி, அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்ந்தார். உடனே துளசிதாஸ் சொன்னார், சரி, புத்திசாலி, சத்துராயி, பெரிய பேரு, தன சம்பத்தி எல்லாம் உண்டு, ராஜசபால பெரிய சன்மானம் வாங்குறவர், ஜகத்துல இவருக்கு ஏகப்பட்ட புகழ் எல்லாம் இருக்கட்டும். ஆனா துளசிக்கு ராம் பக்தி இல்லாட்டா, பகவத் பிரேம இல்லாட்டா, ஒருத்தனுடைய மனசுல பகவத் பிரேம உற்பத்தி ஆகல அப்படின்னா அது அழகான பெண்ணுக்கு கண் இல்லாதது மாதிரிதானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவருக்கு வந்தவர் அப்படியே போயிட்டார், சிரிச்சுட்டே போயிட்டார். என்ன பேச முடியும் ஆண்களுக்கு எதிர்க்க? இப்போ பீர்பலுக்கு புரோகிதம் செஞ்சு வைக்கிறதுக்கு இன்றைய தினம் ஸ்ரார்த்தம். அதனால புரோகிதம் செஞ்சு வைக்கிறதுக்காக வேண்டி சீட் சுவாமி கிளம்பி டெல்லியில இருக்கிற பீர்பலுடைய வீட்டுக்கு வந்தார். நிறைய பணம் வச்சு கொடுப்பார், வேண்டிய அளவுக்கு தனங்கள், தானியங்கள் எல்லாமே வச்சு அவரை ரொம்ப கௌரவப்படுத்தி அனுப்புவார். பீர்பல் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய அளவுக்கு பணம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் பிராத காலம் குருநாதர் எப்படி சொன்னாரோ அப்படிதானே இவர் வாழ்க்கையை மாத்தி அமைச்சுட்டாரு. நியம அனுசார பிரகாரம் பிராத காலத்துல கீர்த்தன் பாடணும் இல்லையா? உன்னை சீட் சுவாமி என்ன பண்றார், எங்க இருந்தாலும் சரி அவருடைய வேளைக்கு பகவத்குணம் பாடிடுவார். அதே மாதிரி காலையில என்ன பாடணுமோ அதை பாடுறார். பீர்பால் அந்த பாட்டை கேட்டுட்டே இருந்தார். கீர்த்தன் ரொம்ப நன்னாதான் இருக்கு, விட்டல பிரகட்ட கிருஷ்ணா அவதார் அப்படின்னு சொல்றேளே, இது என்ன பாடுற நீங்க அப்படின்ன உடனே, இல்ல இது போக்ல பாடுற பாட்டு. எல்லாம் சரிதான், நீங்க போக்ல பாடுற கீர்த்தன் ரொம்ப நன்னா இருக்கு, நீங்க வைஷ்ணவர் ஆயிட்டேள், கண்டி மாலையெல்லாம் போட்டு கேள், திலக தாரணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேள், விட்டலாத் குசைன்ஜி தான் இப்ப எனக்கு குரு அப்படின்னு சொன்னேன், எல்லாம் சரிதான். ஆனா விட்டலாத் குசைன்ஜியை போய் நீங்கள் பகவானுக்கு சமமா பாடுறேளே. நம்ம பாதுஷா இந்த பாட்டை கேட்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்ன நீங்க குருவ பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றே, எப்படி ஆகும், அது சரியா இருக்கும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்வேள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டினார். பாதுஷா கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. சொன்ன உடனே பாதுஷா கேட்பாரா? என் மனசுல அப்ப என்ன படுறதோ நான் அதை சொல்லிட்டு போறேன், அதையே பதிலா சொல்லிட்டு போறேன். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றல என்கிட்ட பாதுஷா கேட்பார்னு, அவரு மிலேச்சன், ஆனா அவரோட இருந்து நீங்களும் மிலேச்சன் ஆயிட்டல் போல இருக்கு. உங்களுக்கு எப்போ சந்துக்கள் மேல நம்பிக்கை இல்லையோ, எனக்கு சாட்சாத் கிருஷ்ணன் குரு ரூபத்துல இருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் கேட்கறதுக்கு? ஏன் கேட்கிறேள்? உங்க மேல நான் எவ்வளவோ அபிமானம் வச்சிருந்தேன், ஆனா இன்னையோட எல்லாம் முடிஞ்சுது. இனிமே உங்களுக்கு நான் புரோகிதமே செஞ்சு வைக்க மாட்டேன். இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து நான் ஒரு டம்ளர் நீர் கூட பருக மாட்டேன் அப்படின்னு நராஜா ஆயிட்டார். போஜன் பிரசாதம் எதுவுமே எடுத்துக்கல. மத்தியானம் எடுத்து கிளம்பி நேரா மதுராவுக்கு வந்துட்டார் சீட் சுவாமி. பீர்பால் என்ன இன்னைய தினம் இப்படி போயிடுத்து, இன்னைக்கு இப்படி நடந்ததே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறார். ரொம்ப மனசு வியாக்குலம் எடுத்து. பீர்பாலும் ராஜாவும் அக்பரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பார் ரெண்டு பேருமே. சாயங்காலம் வேளை இவர் சபைக்கு போனார். போன உடனே இவர் சபையில இல்ல, அவர் அங்க தன்னுடைய உப்பரிகையில இருந்தார். உடனே அங்க போய் அவரை போய் பார்த்தார்.
உன்னை இன்னைக்கு என்ன லீவுன்னு போட்டிருக்கேளே, இன்னைக்கு என்ன வேலைக்கு வந்திருக்கே அப்படின்னு கேக்குறார். உடனே அவர் ஒண்ணுமே இல்லை, என் மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னார். ஏன் பண்டா வரலையா என்ன அப்படின்னு கேட்டார். வந்தார் வந்தார், ஆனா அவர் ஒண்ணும் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. ரொம்ப தமாஷா பேசுவார், யாரையாவது பத்தி குறை சொல்லுவார், யாரையாவது பத்தி கேலி பண்ணுவார். என்னவோ அப்படி இருந்த వ్యక్తి இப்ப என்னமோ ரொம்ப மாறிட்டார். என்ன அப்படின்னு கேக்குறார் ராஜா. அப்பதான் இப்ப விட்டல்நாத் குசைஞ்சியோட சிஷ்யராயிட்டாரே. இப்ப என்ன கேக்குறார், பஜன் என்ன கீர்த்தன் என்ன அமக்களப்படுத்துறார் அவர். இந்த மாதிரி ஒரு கீர்த்தன் பாடினார் எங்க வீட்டுல வச்சு. அப்ப பாடும்போது அவர் வந்து விட்டல்நாத்த வந்து பகவான் அப்படின்னு சொல்லிட்டார். அது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் கோபிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். அப்படியா ராஜா கேட்டார். அப்படியா, யாரோட சிஷ்யர் அவர், அவருக்கு யார் குரு அப்படின்னு கேட்டார். உடனே இவர் சொன்னார், பீர்பல் சொன்னார், மகாராஜ் அவர் வந்து வல்லபாச்சாரியருடைய புத்திரர் விட்டல்நாத் குசைன்ஜி. உடனே அக்பர் சொன்னார், என்னப்பா நீ மறந்துட்டியா? உடனே பீர்பால் கேட்டார், என்ன விஷயம் ராஜா? இல்ல, ராஜா சொல்றார், இப்போ பல வருஷம் ஆயிடுத்து, நான் யமுனா நதி வழியா படகுல போயிட்டே இருந்தேன். அப்ப அந்த டக்குராணி காட்ல வந்து இவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப போய் நான் நமஸ்காரம் பண்ணேன் அவருக்கு. என்னண்ட ஒரு அபூர்வ மணி இருந்தது. உடனே நான் அது அவருக்கு சமர்ப்பணம் பண்ணேன். ராஜா ஆச்சே, அவர் வாங்கிக்க மாட்டார், ஆனா வாங்கிண்டார் அன்றைய தினம். உடனே அந்த மணியை எடுத்து, இப்ப இது என்னுடைய தானா அப்படின்னு கேட்டார். நான் ஆமா அப்படின்னு. திரும்பியும் அவர் என்னுடையது அப்படி 3 தடவை கேட்டார். நானும் ஹாஞ்சி 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 அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் வந்து மணியை யமுனையில தூக்கி போட்டுட்டார். எனக்கு ரொம்ப துக்கமா எடுத்து, நான் ரொம்ப ஆசையா கொடுத்தேன் அவர்கிட்ட. அவர் செய்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னண்ட வாங்கி என் எதிர்க்கையே அவர் போட்டுட்டாரே. நான் எவ்வளவு ஆசையா கொடுத்தேன், நீங்க அதை வாங்கி யமுனையில போட்டுட்டே, எவ்வளவு அமூல்யமானது தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன் ராஜா. நான் வந்து அவரை கேட்டேன், விட்டல்நாத் குசைன்ஜிய. அதுக்கு விட்டல்நாத் குசைன்ஜி சொன்னார், அச்சா மணி வேணுமா இப்ப உங்களுக்கு? அதுக்கு என்ன, சந்தியா செஞ்சுட்டு யமுனையில இருந்து 2 கையும் சேர்த்து யமுனைக்கு வந்து ஜல தர்ப்பணம் கொடுப்பா இல்லையா, அந்த மாதிரி அவர் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணார், 2 கையிலயும் அஞ்சலி பண்ணிட்டு அந்த தண்ணி அப்படி கையில எடுத்தார். மணி இந்த அவனுடைய மணி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே பைத்தியம் ஆயிட்டேன். பிரவாகமா யமுனையில ஜலம் போயின்னு இருக்கு. இவர் எப்படி ஜலத்தோட அடிச்சுன்னு போயிருக்கு, அந்த மணி எங்கேயோ போயிருக்கும். இவர் இத்தனை நாள் கழிச்சு 2 கையால ஜலத்தை எடுத்து இந்த அவனுடைய மணின்னு கொடுத்தாரே. நான் அப்படியே பைத்தியம் ஆயிட்டேன். உடனே அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன். திரும்ப அவர்கிட்டயே நான் அதை கொடுத்தேன். அவர் திரும்பி அதையும் யமுனையிலேயே எரிஞ்சிட்டார். பேர்பட்ட மகான் இந்த விட்டல்நாத் குசைன்ஜி. அதனால அவருக்கு குருவுண்ட என்ன மாதிரி அனுபவம் ஏற்பட்டுக்குமோ, இது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பீர்பல் நான் இப்ப உனக்கு சொன்னேன். அவருக்கு என்ன அனுபவம் அந்த குருநாதர் கிட்ட ஏற்பட்டிருக்குமோ, அதுல அவர் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லையேப்பா. இல்ல, தண்ணி கூட குடிக்காம போயிட்டாரேன்னு எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார். இப்ப சீஸ் சுவாமி டெல்லியில இருந்து திரும்புற வழியில நேரா கோகுலத்துக்கு போயிட்டார். இவர் விட்டல்நாத் குசைன்ஜிய போய் தரிசனம் பண்றார். விட்டல்நாத் குசைன்ஜிக்கு இந்த சமாச்சாரம் ஏற்கனவே தெரிஞ்சு விட்டு. அப்போ லாகூர்ல இருந்து ஒரு வைஷ்ணவர் தரிசனத்துக்காக வந்திருந்தார் கோகுலத்துக்கு. அப்ப விட்டல்நாத் குசைன்ஜி அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், அந்த லாகூர்ல இருந்து வந்த வைஷ்ணவர். இவர் போய் இவர் விட்டல்நாத் குசைன்ஜி வந்து இந்த சம்பிரதாய பிரச்சாரத்துக்காக குதிரையிலே எல்லா ஊருக்கும் போவா. அங்க போய் இவர் பிரச்சாரம் பண்ணிட்டு அவா திரும்பி இவரை வந்து சந்திக்கிறதுக்கு வருவா. இதெல்லாம் சர்வ சகஜம். விட்டல்நாத் குசைன்ஜி சொன்னார், நீ வந்து இப்ப இங்க வந்திருக்கியேப்பா, பகவான் நமக்கு என்ன சேவா அளிச்சிருக்கானோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உன்னை அனுப்பிச்சு விட்டேனே, இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னு கேக்குறார். உடனே வந்த வைஷ்ணவர்கிட்ட அப்புறம் திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டார் விட்டல்நாத் குசைன்ஜி. இவர் கிட்ட சொன்னார், நீ சரியா புரோகிதம் பண்ணி வைக்காம வந்துட்டியோ, திரும்பியும் போயிட்டு வரியா
அவன் நிறைய தனம் கொடுக்கறவன், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்ட. சுவாமிக்கு கண்ணில் ஜலம் வந்துட்டு, அதே சமயத்துல சுவாமிக்கு அந்த பிறவி குணங்கள்லாம் அப்படியே தானே இருக்கும், போகாதே. அவனே அவர் என்ன சொன்னார், நான் புரோகிதம் செய்யறேனே கண்டு பிச்சை எடுக்கல, அதுக்காக நான் வைஷ்ணவனாவும் இல்ல. விஸ்ராம் காட்ல உட்கார்ந்துருக்கேன், தினம் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா நான் கேட்காமையே யமுனா தேவி எனக்கு ஏதோ ஒரு விவஸ்தை பண்றா, எப்படியே எனக்கு படி அளந்துடுறா. எனக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் நல்ல வழி இருக்கு, எனக்கெல்லாம் ஒரு சிரமமும் கிடையாது, நான் வீடு வீடா போய் அலையணும்ன்றதும் எனக்கு கிடையாது. என்னுடைய தனம்ன்றது உங்களுடைய சரணத்துல இருக்கு. நான் இன்றைக்கு அப்புறமா உங்களுடைய சரணத்தை விட்டு போயே மாட்டேன், இனிமே நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ற. சொன்ன உடனே விட்டலாத்துக்கு செஞ்சு சிரிச்சுக்கிறார் விரும்பின, அவ்வளவுதான். ஒண்ணும் இதுக்கு பதில் பேசல, அப்படியே சிரிச்சுக்கிறார். அப்புறம் அந்த லாகூர்ல இருந்து வந்தாரு அந்த வைஷ்ணவர், அவர் கிளம்பி போயிட்டார். முதல் நாள்ல இருந்தே இவர் கீர்த்தன் பாடுறாருன்னா, சுவாமி இருக்கிற அத்தனை கவிகள்ல, அஷ்ட கவிகள்ல இவர் கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் கீர்த்தனம் பண்ணியிருக்கார். மொத்தமே 200 பாட்டு தான் பாடியிருக்கார். அதுல இப்போ 60 பாட்டு தான் காண கிடைக்கிறது. முதல் நாள்ல இருந்தே இவர் தன்னுடைய கீர்த்தனத்துல குரு பேர்ல தான் முத்திரை இருக்கும். குருக்கும் விட்டல்நாத் உசைன்ஜிக்கும் குருக்கும் பகவானுக்கும் சரியான நிஷ்டை தான், ஏக நிஷ்டை தான், வேதமே கிடையாது குருவுக்கும் பகவானுக்கும் இவரை பொறுத்த வரைக்கும். அப்படி இவருக்கு அனுபவங்கள் ஆயிருக்கு. அதனால அந்த கிருஷ்ணன் அந்த மாதிரி அனுபவங்களை இவருக்கு கொடுத்துருக்கான் வாழ்க்கையில. 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு அனுபவம் கொடுத்துருக்கான். ஒரு சமயம் ஜென்மாஷ்டமி சமயம் கோகுலத்துக்கு இவர் வந்திருக்கார், நந்தோத்சவம் நடந்துட்டு இருக்கு. குசைன்ஜி தொட்டுல கிருஷ்ணன் நவநீத் பிரியாஜியை போட்டு ஆட்டின்னு இருக்கார். சுவாமி தரிசனம் பண்றார். விட்டலாந்த் குசைன்ஜி சுவாமி கிட்ட சொல்றார், சுவாமி என்ன அனுபவம் ஆச்சுப்பா இப்ப உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். இவருக்கு என்ன அனுபவம் ஆச்சு அப்படின்னா, குருதேவர் தொட்டுல குழந்தையா இருக்கார், கோபாலன் தொட்டுல ஆட்டின்னு இருக்கான். அப்படி இவருக்கு தரிசனம் ஆயிருக்கு. அத அப்படியே இவர் பாடுறார் நந்தோத்சவம் அன்னைக்கு. ரொம்ப அழகான பாட்டு, அற்புதமான பாட்டு. ரொம்ப எல்லாரும் வந்திருக்கவா அத்தனை பேரும் அப்படி ரசிக்கிறா அந்த பாட்டை. அவர் பாட தொடங்குற. நவநீத்து பாலுனே ஜூரே விட்டலநாத் ஜுலாவே ஓ நவநீத் பாலுனே ஜூலே तब हूँ अपने संग मिली झूले कबूक उतरी झूला में ओ कब हूँ कचुरंग खिलौना लो ओले नाना भांति किला में ओ नवनीत पालने झूले नवनीत पालने झूले तनी तनी बाग दास निज जन के जिनयग दर्शन पावे ओ शीत स्वामी गिरिधरन श्री विठल निगम एक करी नामे ओ
விட்டலநாத் ஜுலாவே ஓ பிரியனவனீத் பாலுனே ஜூலே பிரியனவனீத் பாலுனே ஜூலே அப்படின்னு பாடுறார். இன்னைக்கு பிரத்யக்ஷ ரூபத்துல ஜென்மாஷ்டமி உற்சவம் ஒரு சமயமும் அதாவது எல்லா சமயத்திலுமே ஒரு சம்சயமே இல்லை, அங்கேயே தான் இருந்தார் குருதேவர். ஆனா குருதேவர் தான் வந்து தொட்டில்ல இருக்கார். சாக்ஷாத் பகவான் நவநீத் பிரியாஜி தான் தொட்டில ஆட்டுறான் அப்படின்னு இவருக்கு தர்ஷனம் ஆகி அதை பாடின உடனே குருதேவர் இப்ப புரிஞ்சுட்டார். ஏன்னா அவர் அந்தர்யாமி இல்லையா. இவரும் ரொம்ப சங்கோஜி ஆயிட்டார், இப்பெல்லாம் பேசுறதே இல்லை ரொம்ப. உடனே 4 நாள் ஆயிட்டு வந்து ஜென்மாஷ்டமி உற்சவத்துக்கு வந்து உற்சவம் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. இவர் வந்து கிளம்புறேன், நீ கிளம்பேன்பா அப்படின்றார். இவர் சொல்றார், எனக்கு வந்து இனிமே உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே வரல அப்படின்னு அழுதுட்டார், சரணத்துல விழுந்தார். சரி சீத் சுவாமிஜி, உங்களுடைய மனசு எனக்கு புரிஞ்சு போயிடுத்து, நீங்க கவலைப்படாதீங்கோ. இனிமே நீங்க கிரிராஜ்ல அகண்ட வாசம் பண்ணுங்கோ, ஸ்ரீநாத்ஜிக்கு உங்களுடைய கீர்த்தனங்கள் எல்லாம் பாடி காம்பிங்கோ, அவனுக்கு கேட்க வைங்கோ. சரி, நான் ஸ்ரீநாத்ஜி கிட்ட பிரதியா என்ன பாவம் வைக்கிறது அதை நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்டவுடனே அதுக்கு டலாத் குசைன்ஜி சொல்றார், அப்பா நான் உன்னை வந்து 6வது சகாவா, ஸ்ரீநாத்ஜிக்கு 6வது சகா ஸ்தானம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இனிமே அங்க 6வது கவியா உன்னை நான் உன்னை ஸ்தானம் கொடுத்துருக்கேன். நீ அங்க இருந்து நீ எப்பவுமே பாடின்று அஷ்டயாம சேவையிலையும் கலந்துட்டு கீர்த்தன் சேவா பண்ணிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார். இப்படி இவர் சொன்ன க்ஷணத்துல ஜென்மாந்தரத்துல இவர் தானே சுபல் சகா, அது உடனே அந்த பாவம் இவர்கிட்ட பிரகடனம் ஆயிடுச்சு. ரொம்ப கோமளமான சுபாவம் உடையவர், ரொம்ப அதிகமா பேச மாட்டார் சுபல் சகா. அந்த மாதிரியே ஆயிட்டார் இப்ப இவர் வந்து சதா 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 இனிமே கிரிராஜ்லயே வாசம் பண்றார். அங்க பக்கத்துல பூஞ்ச்ரின்னு ஒரு கிராமம், சின்ன ரொம்ப பக்கத்துல, அந்த பூஞ்ச்ரியில தான் இவர் வந்து இருந்துன்னு வந்துட்டு இருக்கார். இன்னைக்கும் போனா அவருடைய ஸ்தானத்தை அங்க போய் நம்ம பார்க்கலாம். தினமும் இவர் வந்து பூஞ்ச்ரியில இருந்து கிளம்பி இங்க வருவார், அஷ்டயாம சேவையிலையும் கலந்துப்பார், கீர்த்தனங்கள் பாடுவார், நெகிழ்ந்து போவார். ஸ்ரீநாத்ஜியை பார்த்து, குருஜி எனக்கு சக்கிய பாவம் அளிச்சிருக்கார், ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சேவா பிரதானம் பண்ணியிருக்கார், ஆனா அந்த அனுபவம் வந்து எனக்கு இன்னும் இது வரைக்கும் உண்டாகலையே. ஏன் எனக்குள்ள ஏதாவது குறையா, என்னுடைய பாவம் சரியில்லையா, இல்ல என்னுடைய பாவம் இன்னும் எனக்குள்ள பரிபக்குவம் ஆகலையா? கோவர்தன் ஜி வந்து எனக்கு சகா, அந்த பாவ சங்கம் எனக்கு இன்னும் உண்டாலையே, அவர்கிட்டேந்து இன்னும் எனக்கு எந்த எதுவும் வரலையே. மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. குருவின் வாக்கு வந்து என்னைக்குமே சத்தியம் போகாது இல்லையா? ஆனா அந்த சத்தியமான நாள் என்னைக்கு அது எனக்கு தெரியலையே. ஹே கிரிதர கோபால், நீ என்ன ஸ்வீகாரம் பண்ணிக்கோப்பா. இன்றைய தினம் இவருடைய மனசுக்குள்ள ஏற்பட்ட வியாக்குலம் சொல்லி மாளாது. அத்தனை வியாக்குலம் வியாக்குலம் வியாக்குலம், அவ்வளவு வியாக்குலம் ஆயிட்டு. இன்னைக்கு அவர் வந்து மத்தியான சேவை ஆகி பிரசாதம் வாங்கிட்டு பூஞ்சனிக்கு போனார் இல்லையா? அழுது 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 இவர் வந்து ஆகாரமும் எடுத்துக்கல. இவர் வந்து தன்மயமாவே, அவர் வந்து தன் தேகமே அவருக்கு தெரியல. இவர் ரொம்ப அழுது 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 அன்னைக்கு சாயங்காலம் உத்தாபன் சேவைக்கும் இவர் போவே இல்லை. சாயரட்சா ஆயிட்டு. ஆஹா, இப்ப வந்து ஸ்ரீநாத்ஜி வந்து கோச்சாரணம் முடிஞ்சு கிளம்பி வந்துட்டு இருக்கிற நேரமாச்சே. சரி, நம்ம இப்ப கிளம்பி கோயிலுக்கு போவோம்
இங்க மத்தியானம் உத்தாப்பனுக்கே நம்ம போல அப்படின்னு சொல்லிட்டு வழி பூரா அப்படியே அழுது அழுது புலம்பிக்கிறார், தானே பேசுறார், அரற்றார். அப்படியே எனக்கு சகா தரிசனம் ஆகலையே, எனக்கு ஸ்ரீநாத்ஜி என்னோட பேசலையே, எனக்கு ஏன் இந்த தரிசனம் ஆகல, அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே, என்ன சக்கியலீலா தரிசனத்துல சேர்த்துக்க மாட்டியா, நீ எல்லாரோடையும் பேசுற தெய்வமாச்சே கிரிதர கோபாலா, என்ன மட்டும் உனக்கு அங்கீகரித்துக்கு உனக்கு பிடிக்கலையா, நான் என்ன பண்ணுவேன். இப்ப நடக்கிற வழி அவருக்கு கால் எடுத்தே வைக்க முடியல. ஏன்னா கண்ல அப்படியே தார தாரையா ஜலம் கொட்டுறது. அவருக்கு அந்த நீர் திரையினால அவரால் அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஹே குருதேவா, ஹே கிருஷ்ணா, ஏ ஷியாம சுந்தரா, ஏ ஷியாமா ஷியாம், ஹே ஸ்ரீஜி, நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா, எனக்கு இன்னும் தரிசனம் ஆகலையே, என்னை பார்த்தா பிடிக்கலையா கிருஷ்ணா உனக்கு, நீ நினைக்கிற மாதிரி நான் நடந்துக்கலையோ, ஆமா நான் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும், ஆனா என் குருநாதருடைய வாக்கு சத்தியம் ஆகணுமே அப்படின்னு புலம்பி அழறார். இப்போ நீங்க இது கிரிராஜனுடைய கிருப்பையா, இல்ல ஸ்ரீஜியோட கிருப்பையா, இல்ல குருநாதருடைய கிருப்பையா, எதைனா சொல்றது. இப்போ அவருக்கு சாட்சாத் பகவானுடைய தர்ஷனம் போறது. பக்த பக்தி பகவந்த குரு சதுர்நாமுவபுரியே இனுக்கே பது வந்தனுக்கியே நாசத்து விக்ன ஹனே. இது பக்தமால்ஜியோடைய பிரதம தோகா. இந்த பக்தி பகவந்த குரு இருக்கு இல்லையா, இந்த தோகாவை சொல்லாம ஒருத்தர் கூட பிரவச்சனம் பண்ண மாட்டாங்க பிருந்தாவனத்துல. பக்தமால் பிரவச்சனம் பண்ண போறானா கண்டிப்பா இதுதான் அவளுடைய பிரார்த்தனா ஸ்லோகம். 4 ஸ்லோகம் இருக்கு, அத நான் சமயம் வரும்போது அடுத்ததுல சொல்றேன். இந்த பிரதம தோகா இதுதான் பக்தமால்ஜியுடைய பூரா சித்தாந்தமே இதுலதான் அடங்கி இருக்கு. இதுல அக்ஷரத்துக்கு அக்ஷரம் சத்தியம் அப்படின்றார் இவர். அது என்ன அப்படின்னா பக்தி பகவந்த் குரு. இந்த நாளும் சொல்லத்தான் 4 இருக்கு, ஆனா அந்த நாளும் ஒண்ணுதான். பக்தன், பக்தி, பகவான், குரு. இந்த நாளுடைய சரணத்திலையும் நாம் வந்தனம் செய்தோமே ஆனால் அநேக விக்னங்கள் நாசமாகும் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். ஆனா லௌகிக காரியத்துக்கு இத சொல்லிட்டு கிளம்பணும்ன்றது இல்ல, அதுக்கு இல்ல, இந்த விக்ன நாசத்துக்காக இல்ல இந்த ஸ்லோகம், இந்த தோஹா. பகவான் பிராப்தி ஆறுதுல ஏதாவது பாதா இருக்கா, பகவானுக்கு பக்தி நம்ம செலுத்துறோமே அந்த பக்தி பிராப்திக்கு ஏதாவது பாதா இருக்கா, அந்த விக்னங்கள் நாசனம் ஆயிடும். பகவானும் பக்தனும் சேரணும் அப்படின்றதுக்கு பிரயத்தனப்பட்டு அது நடக்கலையா, அந்த விக்னங்கள் நாசனம் ஆகும். பக்தனுடைய ஹிருதயத்துல பக்தி வளரணுமா, அது குரு வந்தானா பக்தி தானாவே வந்துடுமே. அதனால சந்துக்கள் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஸ்ருதி புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கோ அதுதான சந்துக்கள் சொல்றா. அதுல என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டுன்னா, பக்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 தான் வேணும். ஒண்ணு பகவானுக்கு தாசனா அழணும், குரு இருக்கணும். அந்த குரு கிடைச்சிட்டா அப்படின்னா அந்த குரு கிட்ட இருந்த பக்தி நம்மளுக்கு வந்துருமே இல்லையா. அததான் அவர் சொல்றார். குரு கிடைச்சிட்டா அப்படின்னா குருனாலேயே பக்தியும் கிடைச்சிரும், குருவும் கிடைச்சிட்டார் பக்தியும் கிடைச்சிரும், அதனாலேயே பகவானும் கிடைச்சிருவான். குரு பகவானை கிடைக்க வச்சிருவான் பக்தனுக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப அற்புதமான தோகா. இந்த தோகா இத எப்படி அனுபவிச்சாலும் அது தீராது மனசுல இருக்கிற அந்த இது. இப்போ இவருக்கு லீலாவுடைய பர்தா திறந்து கொடுத்து எதிர்க்க ஷியாம் சுந்தர் அநேக சங்கியால கோக்களோட கோப பாலகர்களோட பசு குட்டிகளோட கோபாலன் பலராமனுடைய தோல்ல கை போட்டுண்டு ஒரு கையில புல்லாங்குழல ஊதிண்டு
அப்படி ஒரு தரிசனம் ஆறுது. தன பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல வேணு கீதத்துல வருது இல்லையா? பருகா பீட்டம் நடவர பபுகு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசக கனக கபிஷம் வைஜயந்தீம் சமாலாம் ரந்த்ரான் வேணோ ஆதர சுதயோ பூரயன் கோப பிருந்தைகி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் ராவிஷ கீத கீர்த்தி. பலிஹார் பலிஹார். அநேக அசங்கிய கோக்கள் முன்னாடி போறது, கண்ணு குட்டிகள்லாம் ஓடுறது, முன்ன பின்னையும் அபார கோப இடைய குழந்தைகளுடைய சமூகம், குவால் மண்டலி. அந்த குவால் மண்டலிக்கு மத்தியில ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனுடைய தோல்ல கை போட்டுண்டு, கிருஷ்ணனுடைய அதரத்துல புல்லாங்குழல வச்சுன்னு பூதிண்டு, அந்த கோகுலனுடைய புழுதிகள்லாம் அப்படியே கிளம்ப, அது ஷியாமசுந்தருடைய சுருண்ட கேசங்கள் மேல விழ, வியர்வை துளிகள்ல அது ஒட்டி கொள்ள, சகாக்கள் ஷியாமசுந்தருடைய புகழ பாடிண்டு வர, வேணுநாத துவனியினுட அந்த ஸ்ரீ பிருந்தாவனத்துல அந்த கோஷ்டங்கள்ல பிரவேசம் ஆகின்றது. இத பார்த்து நெகிழ்ந்து உருகி போறார். இது சொப்பனமா இல்ல பாவராஜ்யமா இல்லனா பிரத்யக்ஷமா அப்படின்னு நினைக்கிறார். உடனே குருநாதர் தெரிகிறார். அனுபவம் ஆறுது. ஓ, இது சொப்னம் இல்ல, இது பிரத்யக்ஷ லீலா. ஆஹா, கோக்களுக்கு மத்தியில ஸ்ரீநாத்ஜியுடைய தர்சனம் கிடைச்சதே, அற்புதம் அற்புதம் அற்புதம். ஸ்ரீநாத்ஜி, இத்தனை நாள் ஆச்சா என்ன நீ ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப பிரசித்தம் இந்த கீர்த்தன், ரொம்ப பிரசித்தம் பிருந்தாவனத்துல. என்ன ஒரு சின்ன பஜனையா இருந்தாலும் கீர்த்தன் சேவால இத பாடுவா, கண்டிப்பா பாடுவா. இது சீத் கோஸ்வாமியினுடைய ரொம்ப பிரசித்தமான கீர்த்தன் இது. ஆகே காய பாஞ்சே காய ஈத்து காய உர்த்து காய கோவிந்து கோ காயன் மே बशवोगी बाबे है देखो गायन चरायला आवे गायन में सुख बावे गायन की कोरज अंक लपटावे ये ये पंच गाय इठ गाय उठ गाय गायन सोव्रज छायो वैकुंठ विश्रायो खारी वैकुंठ ओ बिसरा आयो हरी ये गायन सो ब्रज छायो वैकुंठ बिसरायो गायन कहत गिरी खारन उठा अबे आवो विंद को गायन में वश होगी बाबे चित स्वामी गिरिधारी विठल शबुदारी ये विठ्ठलेश दारी चित स्वामी गिरिधारी चित स्वामी गिरिधारी विठ्ठलेश दारी ग्वारियों को वेशधर गायन में आवे आगे गाय पंच गाय गीत गाय
ஊட்டுகாய சாக்ஷாத் தர்ஷன், சாக்ஷாத் ஜாதி. இது கவிதையே கிடையாது, இது அவருடைய சாக்ஷாத் தர்ஷன். அதுக்காகவே இன்றைய தினம் வரைக்கும் அத்தனை சாதுக்களும் பிருந்தாவனத்துல சாயங்காலம் ஆனா சாயரக்ஷ பகவான் கோச்சாரண லீலைய முடிச்சுட்டு வர வேளை இந்த கீர்த்தனை பாடாம இருக்கவே மாட்டா. இதையே சிந்தனை பண்ணி இந்த ஜாக்கின்னு சொல்லுவாவா. இந்த தர்சனத்தையே அப்படியே சதா நினைச்சு 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 மக்னமாகி இதுலயே பகவான தரிசனம் பண்ணிட்டு இருக்கவாள்லாம் இருக்கா. ஏற்கனவே ஒரு சரித்திரம் சொல்லியிருக்கும். தாரோ முசுகாவே தாரோ முரளி பஜாவே தாரோ நிக்கட்டு புலாவே தாரோ முசுகாவே. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்படி லீலா அவனுடைய அனுபவம் அவருக்கு உண்டாச்சு. அந்த அனுபவம் உண்டானதான் அவர் பாடினார். நம்ம இன்னைக்கு கேவலம் சப்தத்தை தான் பாடுறோம், ஆனா அது அவருக்கு பெரிய அனுபவம். இந்த அனுபவம் பல சாதுக்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, கோவிந்தன் ஒருத்தருடைய சித்தத்தை அபகரிக்கணும், சதா விரகத்திலேயே இருக்கானே என் பேர்ல, இப்படி எத்தனையோ நாட்கள் என் மேல இப்படி ஒரு விரகத்தால தவிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தன் யாருடைய ஹிருதயத்துல அந்த பானத்தை அடிக்கிறானோ அவளுக்கு தான் அது புரியும். மற்றவாளால இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். யாருக்கு கோவிந்தன் அந்த விரக வலிய, அந்த விரக தாபத்தை கொடுத்திருக்கானோ அந்த வலி, அதனால அந்த விரகம் எப்படி சரியாகும் அப்படின்னா, மகாபுருஷர்களுடைய சரித்திரத்தை பானம் பண்ணணும். அவளுக்கு எப்படி கிடைச்சான் பகவான் அப்படின்ற அந்த பிரத்யக்ஷ அனுபவங்கள், அத நம்ம அந்த சரித்திரம் மூலமா அத நம்ம சிரவணம் பண்றோம் இல்லையா, அதை தவிர வேற உபாயமே இல்ல அப்படின்னு சொல்றார் இவர். அந்த ஸ்மரணம் அது அப்படியும் மீண்டும் 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 அந்த சரித்திரத்தை கானம் பண்ண 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 அந்த வறண்ட ஹிருதயம் இருக்கே, அந்த வறண்ட ஹிருதயத்துக்குள்ள அந்த பிரேம பாவம் அந்த சரித்திர சிரவணத்தினாலேயே ஏற்படும். அப்போ நம்ம அவனுக்கு ஆட்பட்டு விடுவோம். அப்போ அவன் நம்மள ஸ்வீகரிப்பான். இப்போ சீத் கோஸ்வாமிக்கு இந்த பாடி 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 அப்படியே மயக்கம் அடிச்சு மூர்ச்சித்து அங்கேயே விழுந்தார். இதுக்கப்புறம் அவர் எத்தனை நேரம் அப்படி பிரக்னை இல்லாம இருந்தார் அப்படின்னு தெரியாது. இதுக்கப்புறமா அவர் சம்சார ஆசைகள்லாம் அவரை விட்டு நிறைய போயிடுத்து. கனையா பெரிய மாய ஜாலக்காரன், நம்மள என்னைக்கு ஆட்கொள்ளுவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நாள் என்றோ அப்படின்றார் இவர். இதுக்கு பிறகு அதிகமா இவர் பேசுறது கிடையாது. அவர் சொல்றார், பேசி பேசி என்ன லாபம், ஜென்மாக்கள் ஜென்மங்களா ஜென்மாக்கள் எடுத்துன்னு இருக்கோம், அதுதான் லாபம். அந்த லாப நஷ்ட கணக்கை முடிக்கிறதுக்கு, அந்த பாவ புண்ணிய கணக்கை முடிக்கிறதுக்காக திரும்பி திரும்பி ஜென்மா எடுக்கிறோமே, அதுதான் மிச்சம். அப்ப என்ன பண்ணணும், ஜென்மா எடுக்கிறதோட நோக்கமே அந்த ஜென்மாலையாவது அவனை போய் அடையணும்ன்றதுதான். அதை அடையறதுக்கான முயற்சியை பண்ணணும். சுய முயற்சியால எதுவும் அடைய முடியாது. சந்துக்களுடைய சரித்திரமும் சந்துக்களுடைய துணையும் இல்லாம இத அடையவே முடியாது. அது இந்த ஜென்மத்திலேயாவது எனக்கு லைச்சதே அப்படின்றார் இவர். அப்புறமா இதுக்கப்புறமா இவருடைய வாழ்க்கை மாறிட்டு சதா இந்த சாயங்காலத்துக்காக காத்துட்டே இருப்பார். பகல் பொழுதெல்லாம் ஒரு விதமா போகும். சந்தியா காலம் வந்துட்டு அப்படின்னா ஜீவன் முடியற வரைக்கும் தினம் இந்த கோச்சாரணத்துக்காக அந்த போய் திரும்பிட்டு வர அந்த கோபாலன் பலராமன் காட்சி அனுபவம் தான் தெரியும். பிரத்யட்சமா தன்னையே மறந்து போயிடுவார். கோயிலுக்குள்ள இருந்தாலும் சரி, கோயிலுக்கு வெளியில இருந்தாலும் சரி,
ஆகே காயே பாஞ்சே காயே உத்து காய அப்படின்னு பாட ஆரம்பிச்சிருவார். தேகம் மறந்து போயிடும். சூர்தாஸ், குமன்தாஸ் இவெல்லாம் இவரை விட வயசுல ரொம்ப பெரியப்பா, குருத்துல்லியம் வேற. அப்படியே இருந்தாலும் இவரை பிடிச்சுன்னு வருவா. சில சமயத்துல இவர் அப்படியே தேகம் மறந்து கீழே விழுந்துருவார். அவளும் தினம் இவருக்கு பின்னாடி இத பாடிண்டே வருவா. அவளும் பாடுவா. ஸ்ரீசுவாமி அவள் எல்லாரையும் விட இவர் ரொம்ப வயசுல சின்னவர் தான். ஆனா இவருக்கு ஆவேசம் வந்துடுத்து, அந்த சக்கா ஆவேசம் வந்துடுத்து அப்படின்னா இவரை பிடிக்கவே முடியாது. எங்க விடுறாரோ காயம்லாம் பட்டுருவர். அதனாலேயே இவர் பின்னாடியே ஓடி வருவார். சூர்தாஸ் கண்ணு தெரியாது, இருந்தாலும் இவரை பிடிச்சுன்னு வருவார் பின்னாடி. பேர்பட்ட வாத்சல்யம். இப்படி யாராவது வந்து தாங்கி பிடிச்சிருவா. இந்த கிரமம் தினம் இந்த கோச்சாரண லீல பாடுறது, இந்த கீர்த்தன் பாடுறது அப்படின்னு வச்சுன்னு பாடிந்தார். இப்போ இன்னொரு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது மனசுக்குள்ள, இந்த ரசமான பயணம். இந்த பயணத்துல இதுவும் நம்மளுக்கு கிடைச்சணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவார். கிரிதரோட இதையும் பகிர்ந்துப்பார் சீத் சுவாமி. அது என்ன அப்படின்னா, பிரியாஜியோட ஷியாம் சுந்தர் சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த மிலன், அந்த சேர்த்தி தர்சனம் ஆகணும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா பாவ ராஜ்யத்துல போயிட்டோம் அப்படின்னா எல்லாம் சாத்தியம்தான். குருநாதருடைய கிருப்பையும் இருந்துருத்துனா. ஏன்னா இவர் ஜென்மாந்தரத்துல சுபலா சக்காவா இருந்தார் இல்லையா. இவருக்கு அந்தரங்க சக்காக்கள் எல்லாம் வந்து இந்த நிகுஞ்சம் வரைக்கும் போலாம். அதுக்கு போறதுக்கு அனுமதி உண்டு அவளுக்கெல்லாம். இந்த கோச்சாரணம் முடிஞ்சு கிளம்புறா இல்லையா, அப்பவே சங்கேதங்கள் கொடுத்துருவா. இந்த இடத்துல இந்த நிகுஞ்சத்துல சேர்த்து, இதுக்கப்புறமா இங்க, இதுக்கப்புறமா இதுக்கு பிறகு இங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த தினப்பிரகாரம் அந்த கணக்கெல்லாம் உண்டு அவளுக்குள்ள, அந்த நிகுஞ்ச சேவைக்கு. இப்போ வந்து சீத் சுவாமிக்கு வந்து மனசுல பிரியாஜியினுடைய வைபவம், அந்த நிகுஞ்ச விலாச தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அன்னைக்கு ஒரு நாள் சந்தியா காலம், இவர் பாடி முடிச்சு அப்படியே நிமக்னமா ஆகி அப்படியே நின்னுண்டே இருக்கார். இவர் ஷினாஜி வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டோம். கையை பிடிச்ச உடனே இவருக்கு என்ன ஆச்சு? ஷினாஜி கேட்டான், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அவ்வளவுதான், சுபல் வந்து ரொம்ப அழகன், ரொம்ப அழகன்னா ரொம்ப அழகன். வேஷம் போட்டானா கோபிகை எல்லாம் தோத்து போயிடுவா, அப்படியே அழகையா இருப்பான். அவ்வளவு அற்புதமா இருப்பான் அவன் ரூபத்துல. ஸ்ரீஜி மாதிரியே அவன் சகப்பாவும் இருப்பான். சில சமயத்துல இந்த மானலீலையில ராதா கோச்சின்னு போயிடுவா இல்லையா, அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப ஆவேசத்துல இருப்பான் கிருஷ்ணன். அந்த சமயத்துல என்ன பண்ணுவா, இந்த சுபல்ஜிக்கு தான் பெண் வேஷம் போட்டு அப்படியே ராதா மாதிரியே எடுவார். அப்படியே ஷியாம் சுந்தருக்கு எதிர்க்க எடுத்துன்னு போய் நிற்க வச்சானா, ஓ ராததான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விரக தாப வேதனையிலேருந்து வெளியில வந்துருவார். அப்படி இவரை வந்து வேஷம் போட்டு நிகுஞ்ச சேவைக்கு அனுப்புற வழக்கம் உண்டு. உடனே இந்த வேஷத்துல பார்த்த உடனே ஷியாம் சுந்தருக்கும் விரகம் சாந்தி ஆயிடும். அப்போ இன்னைக்கு வந்து கைய பிடிச்சிட்டா இல்லையா, சொல்ற இன்னைக்கு நீ வந்து சகி வேஷம் போட்டுக்கோ அப்படின்ற. உடனே அப்படியா, கோபி வேஷமா, என்ன அப்படின்னு. இல்ல, நான் வந்து கோச்சாரண லீல பண்ணிட்டு திரும்பி வரேன் இல்லையா, அப்ப நீ சகி வேஷம் போட்டுட்டேன்னா நான் உன்னையே அழிச்சுட்டு போயிடுவேன். இன்னிதான் ஸ்ரீஜி தர்ஷனம் ஆகணும்னு கேக்குற இல்லையா அப்படின்னு தான் உடனே, ஆஹா, என் ஹிருதயத்துல நான் இப்படி ஒரு ஆசைப்பட்டேனே, அந்த ஆசைக்கு எனக்கு தகுதி உண்டா? ஆனா இன்றைய தினம் ஸ்ரீநாத் வந்து என்னை கையை பிடிச்சிட்டு இப்படி கேட்கிறானே, இப்படி என்ன சகி வேஷம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றானே. ஏன்னா லீலாக்கள்லாம் வந்து அந்தரங்கமானவை தானே. உடனே ஸ்ரீ சுவாமிக்கு ரொம்ப ஆச்சரியமா எடுத்து, உடனே இவர் சகி வேஷம் போட்டுட்டார், கிளம்பி போனார். நிகுஞ்சத்துக்குள்ள இப்ப கூட்டிட்டு போறான். கோச்சாரண லீலா முடிஞ்சு இவர் உடனே உள்ள போய் பாக்குறார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! ஸ்ரீஜியினுடைய ஆதீனத்துல ஷியாம் சுந்தர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கானே, என்ன கம்பீரமா கோச்சாரண லீலையில, என்ன ஆச்சரியம், என்ன வேகம்,
எப்படி இருப்பான், என்ன ரூப சௌந்தரிய மதம் இருக்கும், இப்ப என்னடானா இவன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கீர்த்தன் பாட ஆரம்பிச்சார். இது பிராணனுக்கு சமமான கீர்த்தனம் பிருந்தாவனத்துல. இந்த ஆகேகாய பாஞ்சேகாய அந்த கீர்த்தனமும் சரி, இதுவும் சரி. இது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கீர்த்தனம். சீத் சுவாமிக்கு பிரத்யக்ஷ தரிசனம் கிடைச்ச கீர்த்தனம் இது. இத பாட ஆரம்பிக்கிறார் அடுத்தது. ராதிகா ஷாம் சுந்தர் கி प्यारी राधिका श्याम सुंदर की प्यारी श्याम सुंदर की प्यारी एक क्षण संगन छाये मोहन एक क्षण संगन छाये मोहन निरख निरख बलिहारी निरख निरख बलिहारी राधिका श्याम सुंदर की प्यारी नक चीक अंग अनुपविराजत नक चीक अंग अनुपविराजत कोटि चंदन तू दीवारी कोटि चंदन तू दीवारी चीत स्वामी गिरिधर वश जागे चीत स्वामी गिरिधर वश जागे सो वृषभानु दुलारी राधिका श्याम सुंदर की प्यारी राधिका सो श्याम सुंदर की प्यारी सो वृषभानु दुलारी सो वृषभानु दुलारी राधिका श्याम सुंदर की प्यारी அப்படின்னு பாவ ஆவேசத்துல அப்படி பாடுறார். லீலா ரசத்துல அப்படியே நிமக்ன ஆயிட்டார். இப்பெல்லாம் கோயில்ல இருந்து நேரா பூச்ரி நிவாஸ் திரும்பி கோயில், அவ்வளவுதான். விதமான பல அனுபவங்கள் ஏற்படுறது இவருக்கு. எவ்வளவுன்னு சொல்றது. இவருடைய கீர்த்தனங்கள் கம்மிதான், ஆனா சதா ரசத்துல மூழ்கின்றே இருப்பார். மேரி அக்கியன்னு கிரிதரு பாவே அப்படின்னு ஒரு கீர்த்தனம், அதுவும் ரொம்ப பிரசித்தியான கீர்த்தன் தான். கண்ணே திறக்க மாட்டார். ஏன் நீங்க கண்ணே திறக்காம பாடின்னு இருக்க, ஏன் கண்ணே திறக்க மாட்டேல அப்படின்னு கேட்பார். கண்ணை திறந்தா சர்வத்திர தெரியறது, கண்ணை மூடிண்டா கண்ணுக்கு மேல என்னுடைய கண்ணுக்குள்ள என்னுடைய கிரிதரனும் ராதையும் அப்படி தெரியறாளே அப்படின்னு சொல்லுவார்.
என்னுடைய கண் வந்து சதா அவளை தானே ராதா கிரிதரை தானே பருகின்றே இருக்கு அப்படின்னு சொல்வார். இப்ப 8 கவிகள், அதுல 5 பேர் வந்து ஏற்கனவே கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சிட்டா. விட்டல்நாத்ஜியும் தன் சரீரத்தோடயே கிரிராஜுக்குள்ள பிரவேசம் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டல்நாத்ஜியோட சரித்திரத்துல பார்த்திருக்கோம். பகவானுடைய லீலால வந்து விட்டல்நாத்ஜி கலந்துட்ட சமயம் என்னென்ன தரிசனங்கள் இவருக்கு கிடைச்சிருக்கோ, என்னென்ன அனுபவங்கள் இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கோ, எல்லாம் இந்த குருவோட ஹிருதயத்துல இருந்து தானே இவருக்கு காண கிடைச்சது. அதாவது அந்த சகிமாஜின்னு இருக்கா இல்லையா, வெஸ்ட் பெங்கால்ல நவ்தீப் தாம்ல, அந்த எல்லாமே அவர் அந்த அம்மாவுக்கு சகிமாஜிக்கு வந்து தன்னுடைய குருநாதர் படே பாபாஜி அவருடைய சரித்திரம் பின்னாடி வரப்போறது பார்ப்போம். ரொம்ப அற்புதமான சரித்திரம், ரொம்ப அற்புதமான சரித்திரம். அந்த சரித்திரத்துல வந்து நிறைய பிரத்யக்ஷ உண்மைகள். சாட்சாத் சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறமா நவ்தீப் தாம் பூரா இன்னைக்கு கொண்டாடுறது வந்து இந்த படே பாபாஜியை தான். அவருடைய சிஷ்யாதான் வந்து இந்த சகிமாஜி. அவளுக்கு எப்படி தரிசனம் கிடைக்கும்னா எல்லாமே தன்னுடைய குருநாதருடைய ஹிருதயத்துலதான் அவளுக்கு எல்லா தரிசனமுமே ஆகும். சம்பூர்ண கௌர்லீலா, சம்பூர்ண விரஜலீலா, இது அத்தனையுமே தன்னுடைய குருநாதர் ஹிருதயத்துல தெரிஞ்ச காட்சிகளை தான் அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கா. அப்படிதான் இந்த சீத் சுவாமிக்கு வந்து விட்டலநாதருடைய ஹிருதயத்துல என்ன கிடைச்சதோ காட்சிகள் எல்லாமே அவர் மூலமா தான். அவருடைய ஹிருதயத்துல தானே இவருக்கு கோவிந்த தர்ஷனமே ஆறுது. விட்டல்நாத்ஜி வந்து பால்குண கிருஷ்ண சப்தமி அன்னைக்கு அந்தர்தானமானார். குருதேவருடைய வியோகத்துக்கு அப்புறமா வாழ்க்கையை சூன்யமா எடுத்து இப்பெல்லாம் இவர் கோயிலுக்கும் போறதே இல்ல. குருதேவர் இல்லாத கோயில் அதை நினைச்சு பார்க்க முடியல. மனசுல விரகம் அதிகரிச்சுடுத்து. அதனால இருக்கிற இடத்துலயே கண்ணுல துணிய கட்டின்னு இருப்பார். ஏன் அப்படின்னு வந்து கேட்பா. என் குருநாதரை பார்க்காம இனிமே வேற யார பார்த்து எனக்கு சந்தோஷம் வரப்போகுது, எந்த వ్యక్తిயும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அதனால அவரை பார்த்த கண்ணால இனிமே நான் வேற யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லுவார். கொஞ்ச நாள் தான் இருந்தார். அதுக்கப்புறமா சரீர தியாகம் பண்ணிட்டார். சரீர தியாகம் எடுத்து எல்லாரும் கேட்டா, நீங்க அடுத்தது வைகுண்டம் போயிடுவேளே அப்படின்னு கேட்டா, பக்கத்துல இருந்தவாள்லாம் உடனே இந்த கீர்த்தனம் தான் கடைசி கீர்த்தனம், பாட போற கீர்த்தனம் தான் அவருடைய அந்திம் கீர்த்தன், ரொம்ப பிரசித்தியான கீர்த்தன். இந்த கீர்த்தனத்தை பாடிட்டுதான் அவர் வந்து லீலையிலேயே கலந்தார். இது வந்து ஒவ்வொரு விரஜ உபாசகர், எனக்கு விரஜம் தான் வேணும், விரஜத்தை விட்டு என்னால முடியாது, எனக்கு ஜென்மம்னு ஒண்ணு இருக்குன்னா அது விரஜத்துலதான் இருக்கணும் அப்படின்னு விரஜ உபாசனை பண்றவா இருக்கா இல்லையா, அவ எல்லாருமே இதுதான் பாடுறா. விரஜத்துல இருக்கிற பிரத்தி கிருஷ்ண பக்தாலும் இன்னைக்கும் இந்த கீர்த்தனத்தை பாடாம இருக்க மாட்டா. நான் எதுக்கு வைகுண்டம்லாம் போகணும், இந்த வைகுண்டம் ஆட்சியே இந்த விரஜத்தை விரும்பி இந்த கோச்சாரண லீலைக்காக அவன் கோவர்தனத்திலையும் பிருந்தாவனத்திலையும் இருக்கும்போது நான் எதுக்காக விரஜத்துக்கு போகணும் அப்படின்னு அவளுக்கு பதில் சொல்லிட்டு இந்த கீர்த்தனத்தை ஆரம்பிச்சார். ரொம்ப அற்புதமான கீர்த்தனம். அவருடைய பாவத்தை அப்படியே வெளியில கொண்டு வர கீர்த்தனம் இது. जय गोविदुना रूपे अक्षरा बसार मांगो, जन्म जन्म मुगी दीजियो, याही व्रज बसिवो, जन्म जन्म मुगी दीजियो, यागी व्रज बसिवो, देखो विटुना टोपे अक्षरा बसार मांगो, हगर रगी जात समीब नंद ग्रग, करि करि गन श्याम मुग, हेर हेर हसीबो, देखो विटुना टोपे अक्षरा बसार मांगो, ददी के दान मिसरी ब्रज की बीतिन, जग दौरण अंगे
अंग को बसिवो देखो वितुना जन्म जन्म मोगी दीजियो यागी रज बसिवो चीत स्वामी गिरिधरण श्री विठलेश प्रभो शरत रेण रस रास को विलसिवो देखो वितुना तो पे अचरा पसार मांग जन्म जन्म मोगी दीजियो यागी ब्रज बसिवो அப்படின்னு பாடி முடிக்கிறார். பாடி முடிச்சார். பகவானுடைய லீலால பிரவேசம் ஆயிட்டார். அப்படின்னா என்ன சொல்றார் அப்படின்னா, ஜென்ம ஜென்மமா எனக்கு இந்த விரஜவாசத்தை கொடுப்பா, நான் வேற எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு விரஜவாசத்தை தான் கேட்கிறாரு இந்த பாட்டுல. அப்புறம் என்ன சொல்றாரு, எனக்கு ஜாதியை பத்தி எல்லாம் கவலை இல்ல, பிராமண ஜாதி தான் உத்தமமான ஜாதி, ஆனா நான் கோபி ஜாதியில பிறக்கணும். அதாவது என்னன்னா, அந்த கிரகத்துக்கு சமீபத்துல என்னுடைய வீடு இருக்கணும். கேந்து என்னோட ஷியாமனுடைய முகம் நிமிஷ நிமிஷம் அவன் சிரிச்சுட்டே அவன் பாக்குறது, எட்டி எட்டி பாக்குறத பாக்குற மாதிரி என்னுடைய கிரகம் அங்க அமையணும். ஜனமு ஜனமு மோகி தீஜியோ யாகி விரஜ பசிவோ, நான் ஜென்ம ஜென்மமா விரஜவாசத்தை எனக்கு கொடு. அப்புறம் ததி தயிர், அப்புறம் மிஸ்ரி, இதெல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஜெகத் சோரனா இருக்கிற இந்த கிருஷ்ணன் அவனோட அங்கத்தோட சேர்ந்து கட்டிக்கிற மாதிரி, அந்த மாதிரி எனக்கு வாசம் அவன் வீட்டு பக்கத்திலேயே கிடைக்கணும். சீத்து சுவாமி இந்த கிரிதரன் விட்டலேச பிரபுவ அந்த முத்திரைய வைக்கிறார். கடைசியில இந்த ராசத்துல அவனோட நான் சேர்ந்துடணும், அது எனக்கு கிடைக்கணும். அந்த ராசத்துல கலந்துக்கிற ரசம் அது எனக்கு சரத்து பூர்ணிமால அவனோட நான் சரத் ரேணுல சரத் பூர்ணிமானிக்கு ராசத்துல அவனோட நான் சேரணும். எனக்கு அந்த ராசம் எனக்கு கிடைக்கணும். ஜனம ஜென்மத்துக்கும் எனக்கு விரஜவாசம் கிடைக்கணும். அந்த கிருஷ்ணனுடைய நந்தகோபருடைய கிரகத்துக்கு பக்கத்துல. அப்பதான் அவன் சிரிச்சுட்டே என்னை பாப்பான், எட்டி எட்டி, அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு. என்ன மாதிரி பாவம்! இத பாடிண்டே அப்படியே அவர் தன்னுடைய தேகத்தை தியாகம் பண்ணிட்டார். லீலையில கலந்து லீலா பிரவேசம் ஆயிட்டார். இப்படி சீத்தாசனுடைய சரித்திரம் இன்னைக்கு ஏகாதசி எதுவுமா நம்மளுக்கு ஸ்மரிச்சுக்கிறதுக்கு சாட்சாத் இதெல்லாம் செஞ்சு ஸ்ரீ வல்லபாச்சாரியாருடைய அனுகிரகம், கோவர்தனநாதனுடைய ஸ்ரீநாத்ஜியினுடைய அனுகிரகம், எல்லாத்துக்கும் மேல நம்முடைய குருநாதர் ஸ்ரீ அண்ணாவுடைய அனுகிரகத்துல இன்னைக்கு நம்ம இத ஸ்மரிச்சுக்கிற பாக்கியம் கிடைச்சது. ராதே கிருஷ்ணா சகீஸ். ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். सर्व संतनों की जय।